பேய் படத்தையும் இந்த கொரியன்ல ஆக்ஷன் மூவிஸ் வந்திருக்கும் பாத்தீங்களா, முரட்டுத்தனமான சம்பவ காட்சி, சண்டை காட்சி எல்லாம் அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துல என்னடா கதைன்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாம் பழைய கதை தான். ஈவில் டெட்னாலே ஒரு பேய் புத்தகம் ஒண்ணு இருக்கும். அதுல இருக்கிற ஒரு 4 வார்த்தையை சொன்ன தீய சக்தி எல்லாம் வரும். அதை அழிக்கிற ஆயுதம் ஒண்ணு இருக்கும். அதை பேய் தேடி வரும். அதே கதை தான் இந்த படத்துல எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு மூத்தோன்னா அந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அந்த ஆயுதத்தை கைப்பற்றுறதுக்காக தீய சக்திகள் அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக, அந்த ஆயுதத்தை கைப்பற்றுறதுக்காக வருது. அந்த குடும்பம் தப்பிச்சுச்சா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். இந்த குடும்பத்துல வாக்கப்பட்ட பாவத்திற்காக ஒரு பொண்ணு சேர்ந்து மாட்டிக்குது. இதுல எல்லா பேரும் எப்படி தப்பிச்சாங்கன்றத சும்மா வெறித்தனமான சண்டை காட்சியோட சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. என்னடா அப்படி சொல்ற பேய் படம்ல அப்படிங்கிறீங்க. இந்த படத்துல ஆரம்பத்துல 2 சீனுங்க. இந்த ஆத்துல ஒரு சீன் ஒன்று வரும், அதே மாதிரி கார் ஆக்சிடென்ட் ஒரு சீன் வரும். இந்த 2 சீன்லயுமே ஹாரர் எலிமெண்ட் தீயா இருந்துச்சு. அடுத்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே சண்டை காட்சிகள் தான். ஹாரர் எலிமெண்டே லைட்டா மறந்துட்டு இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி கொண்டு போன விதம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு. கடைசியில வழக்கமான பேய் படங்கள் மாதிரி தீய சக்தியை இப்போதைக்கு அழிச்சிட்டு அந்த பெண் வெளியேறாங்க. உண்மையிலே கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தை குழந்தைகளோட தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா கழுத்து அறுக்கிறது, ரத்தம் தெரிக்கிறது அப்படின்னு ரொம்ப ஐயர்வான சீன்கள் நிறைய இருக்கு இந்த படத்துல. அதனால குழந்தைகளோட இந்த படத்தை பார்க்காதீங்க. பெரியவங்க உங்களுக்கு ரத்தம் தெரிக்கிறது, வயிற்ற கிழிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்க தாராளமா நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற ஒரு தியேட்டரா போய் பாருங்க. உண்மையிலே இந்த படம் நல்ல அருமையான படம், சூப்பரான ஒரு படம். அவ்வளவுதான்.